எந்த ஸ்டேஜில் இதை வந்து நம்ம வந்து டேப்லெட்டில் எடுக்காமல் வந்து க்யூர் பண்ண முடியும்? கிட்னி ஸ்டோன்ஸ் மோஸ்ட்லி வந்துட்டு நாங்களாம் வந்துட்டு சர்ஜரி சஜஸ்ட் பண்ண மாட்டோம். சர்ஜரிக்கு முன்னாடியே வந்து நிறைய ஐடி ஃபீல்டில் நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஐடி ஃபீல்டில் வந்து அவங்க நிறைய வாட்டர் இன்டேக் இல்லாமல் இருக்குது, ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றது, சால்ட்டி ஃபுட்டு இதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்து இப்போது நிறைய வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றோங்கிற பேரில் பச்சையாக எல்லாத்தையும் அரைச்சி குடிக்கிறாங்க. பச்சையாக வந்து காய்கறிகளையும் அல்லது கீரைங்க இதெல்லாம் வந்து பச்சையாக இந்த மாதிரி யாரெல்லாம் ஜூஸ் போட்டு குடிக்கிறாங்களோ வெள்ளைப்படுதல் இது யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு. ஜென்ஸ் மோஸ்ட்லி வந்து யூரினரி இன்கான்டினன்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து ரீனல் ஸ்டோன்ஸ். ஸோ லேடிஸ் அப்படிங்கும்போது க்ரானிக் மால்நியூட்ரிஷன்ஸ்னால நிறைய ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ஆதி அகத்தியர் ஹெல்த் கேர்னுடைய ஃபவுண்டர் டாக்டர் பிரியா மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஓகே, இப்போ மேம் ஃபஸ்ட்டு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து வர்றதுக்கு என்ன காரணம்? ஓகே, கிட்னி ஸ்டோனுங்கும் போது ஃபர்ஸ்ட்லாம் ஒரு எபோவ் 45-50 ஏஜில் நிறைய பேருக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாருக்குமே வராங்க. எங்ககிட்ட வர பேஷண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப யங் ஏஜ்லேயே எல்லோரும் பாதிக்கப்படுறாங்க. ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு டயட்டு ஒரு ரீசன்ஸ், வாட்டர் இன்டேக் இல்லாமல் இருக்கிறது. ஸோ ஒர்க் ஷெட்யூலில் வந்துட்டு எங்களால் வாட்டர் இன்டேக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ வாட்டர் இன்டேக் இல்லாமல் இருக்குது. சால்ட்டி ஃபுட்டு நிறைய சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் ஆகுது, இந்த மாதிரியான டயட் எடுத்துக்கிறது இப்போ சம்மரில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இன்னும் கூட. ஸோ இதுக்கு எல்லாமே ரீசன் வந்து நம்ம கிட்னி ஸ்டோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சலேட்னு சொல்லுவோம். அதாவது கால்சியம் ஸ்டோன் இருக்குது, அதே போல் ஸ்ட்ரூவைட் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டோன்ஸ்லேயே ஒரு 4 டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி யார் என்ன ஸ்டோன்ஸ்னால பாதிக்கப்படுறாங்கன்னா கால்சியம் பாஸ்பேட் ஆக்சலேட் ஸ்டோனில் தான் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயட்டுன்னு நம்ம சொல்லலாம். அதே போல் வாட்டர் இன்டேக் இல்லாமல் இருக்கிறது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். இன்னும் வந்து கால்சியம் மெட்டபாலிசம் ஏதாவது பிரச்சனை இருக்குது. அதாவது பேராதைராய்டுன்னு நம்மளுக்கு ஒரு ஹார்மோன் இருக்குது, தைராய்டு கிளாண்ட்லேயே சைடில் இருக்கக்கூடியதான் பேராதைராய்டு. ஸோ இந்த பேராதைராய்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலுமே வந்துட்டு நம்மளுக்கு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். ஏன்னா கால்சியம் மெட்டபாலிசமில் சேஞ்சஸ்னால உருவாகக்கூடிய ஸ்டோன்ஸ். ஸோ ஸ்டோன் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சிம்டம்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி இருக்கும், பேக் பெயின், நல்லா பேக் பெயின், தென் யூரின் பாஸ் ஆகும்போது அவங்களுக்கு பிளட்டு லீக் ஆகிறது, தென் ஸ்டொமக் பெயின் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதே போல் வாமிட் சென்சேஷன், ஸ்டோனோட சைஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் அவங்களுக்கு வந்து வாமிட் சென்சேஷன், நாசியா, தென் ஃபீவர் இது எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் நம்ம தவிர்க்கலாம் மேம்? ஓகே, கண்டிப்பாக ஜங்க் ஃபுட்டு தவிர்த்தாகணும், வாட்டர் இன்டேக் நல்லாவே இருக்கணும், சால்ட்டான ஃபுட்டும் தவிர்க்கணும். அதிகப்படியான யார் சால்ட்டி ஃபுட் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதே போல் கண்ட்ரோல், பிபி யாருக்கு அதிகமாக இருக்கோ, பிபி லோ பிபியாக இருந்தாலும் சரி, ஹை பிபியாக இருந்தாலும் சரி இருந்தாலும் வந்துட்டு அவங்களுக்கு ஸ்டோன்ஸ் வர்றதுக்கும் கிட்னி சார்ந்த பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபுட்டு அப்படிங்கும்போது நம்மளுக்கு நேச்சுரலாக வந்துட்டு நம்மளோட மூலிகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறுபிலை, நெரிஞ்சில் இதெல்லாம் வந்து சித்தால இருக்கும், நிறைய மூலிகைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மூலிகைகள் எங்களோட சித்தாலையும் இருக்குது. பட்பம்ல வெண்கார பட்பம், சிலாசத்து பட்பம் இதெல்லாம் வந்துட்டு யூரினரி இன்ஃபெக்ஷனுக்காகவும் சரி இல்லை ஸ்டோனுக்கும் வந்துட்டு ஒரு ஆப்டான ஒரு மெடிசன்னு நம்ம சொல்லலாம். ஃபுட்டு அப்படிங்கும்போது நம்ம வாழைத்தண்டு நிறையா சாப்பிட்லாம். ஸோ சால்ட்டுங்க அப்படிங்கும்போது நம்ம நேச்சுரல் சால்ட்டுக்கு பதிலாக இந்துப்பு எடுத்துக்கலாம். ஸோ வாட்டர் இன்டேக் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் வாட்டர் இன்டேக் எடுத்துக்கலாம். ஸோ யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது அடிக்கடி யூரின் போகிற ஒரு கண்டிஷன்ஸ், அவங்களால வந்து யூரின் வந்து கண்ட்ரோலே பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு தான் கிட்னி சார்ந்த பிரச்சனையும் ஸ்டோன் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ராவல் ஆகட்டும் அவங்க தண்ணி குடிக்க முடியாது. ஸோ தண்ணி குடித்தா உடனே யூரின் போகணும் அப்படிங்கிறதுக்காக வாட்டர் இன்டேக் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ யூரினரி இன்கான்டினன்ஸ் யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து கிட்னி பிரச்சனை ஸ்டோன் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அவங்க வாட்டர் இன்டேக் சரியாக எடுத்துக்கிறது இல்லை. டியூ டு ஒர்க்காகவும் அவங்களோட ட்ராவலுக்காகவும் அவங்க வந்து வாட்டர் இன்டேக் சரியாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ யூரினரி இன்கான்டினன்ஸ் வந்து ஜெனட்டிக்காகவும் வரும். அதே போல் சில ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு இது வந்து காமன். எபோவ் 60 ஏஜில் வந்துட்டு இது வந்து காமனாக வந்து யூரினரி இன்கான்டினன்ஸ் வரும். இது வந்து நர்வஸ் வீக்னஸ்னால வரக்கூடியது. இன்னும் சில பேருக்கு ஜெனட்டிக்காகவும் வரும்.
ஓகே மேம். நீங்க டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு இது மோர் காமன். யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ்னால பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து யூரினரி இன்கான்டினன்ஸ் வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே மேம். இப்போ வந்து நீங்க பேசும்பொழுதே சொன்னீங்க இல்லையா, வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இளநீல வந்து பனங்கற்கண்டு போட்டு சாப்பிட்டா கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. இது க்யூர் பண்ண முடியாது. இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. வருமுன் காப்பது மாரி. ம். அப்போ வந்து எந்த ஸ்டேஜ்ல இத வந்து நம்ம வந்து டேப்லெட்ல எடுக்காம வந்து க்யூர் பண்ண முடியும் மேம்? கிட்னி ஸ்டோன்ஸ் மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம நாங்களாம் வந்துட்டு சர்ஜரி சஜஸ்ட் பண்ண மாட்டோம். சர்ஜரிக்கு முன்னாடியே வந்துட்டு இன்டர்னல் மெடிசன்ஸ்லேயே வந்து இது பண்ணுவோம். தென் வராமல் இருக்கணும் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். ஸோ நம்மளோட ஜங்க் ஃபுட் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது, ரொம்ப எக்ஸசிவான சால்ட்டி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸ்பைசி ஃபுட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி சம்மர் சீசன்லலாம் நிறைய ஸ்பைசி ஃபுட், சால்ட்டி ஃபுட் எடுத்துகிட்டு வாட்டர் இன்டேக் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ரீனல் ஸ்டோன், கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. ஸ்டோனோட சைஸை பொறுத்த வந்துட்டு மெடிசனோட டோசேஜ் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டோனோட சைஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அவங்களுக்கு பெயின் வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்டோன் வந்து கிட்னிலையும் இருக்கலாம், யூரித்ராலையும் இருக்கலாம், அதாவது யூரினரி பிளாடர்லையும் இருக்கலாம். ஸோ எந்த இடத்துல ஸ்டோன் இருக்கோ அவங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பெயின் ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் சில ஸ்டோன்ஸ், இது வந்து ஸ்ட்ரூவைட் ஸ்டோன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நேச்சுரலாகவே வெளியே வரும். அப்படி வரும்போது பிளட்டோட வரும். யூரின் பாஸ் ஆகும்போது அவங்களுக்கு பிளட்டு, தென் யூரின் சென்சேஷனில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து பிளட் ஆகட்டும், அதோட வந்துட்டு ரொம்ப வந்து பர்னிங் சென்சேஷன் இதெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே மேம். இப்படி சொல்லும்போது இப்போது எத்தனை வேரியேஷன் ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது மேம்? ஒரு 4 டைப் ஆஃப் ஸ்டோன்ஸஸ் இருக்குது. இதில் எது வந்து பயங்கரமாக டேஞ்சர்? கால்சியம், அதில் மோஸ்ட்லி காமனாக இருக்கக்கூடிய 80% ஆஃப் ஸ்டோன் வந்து கால்சியம் ஆக்சலேட், கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன்ஸ் தான். இப்போ இது வந்து யாருக்கு வந்து வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது மேம்? ஆல்ரெடி கிட்னி ஸ்டோன் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெக்கரண்ட்டாக சில பேர் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அவங்க ஃபஸ்ட்டு அவங்க லைஃப் ஸ்டைல் நம்ம பார்க்கணும். ஸோ என்ன ஃபுட் எடுத்துகிட்டு இருக்காங்க, தென் ஏன் அவங்களுக்கு ரெக்கரண்ட்டாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் இன்டேக் இல்லாமல் இருக்கலாம். நிறைய ஐடி ஃபீல்டில் நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஐடி ஃபீல்டில் வந்து அவங்க நிறைய வாட்டர் இன்டேக் இல்லாமல் இருக்குது, ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றது, சால்ட்டி ஃபுட்டு இதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ரெக்கரண்ட்டாக வந்து கிட்னி ஸ்டோன் வந்துகிட்டே இருக்குது. இன்னும் சில பேருக்கு பிபி பிரச்சனை இருக்கும்போது வந்துட்டு கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வரும். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், யாருக்கெல்லாம் வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கோ அவங்களுக்கு கிட்னி பிரச்சனை வரும். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன், யூடிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து காமனாக இருக்குது. இது வந்து லேடிஸ்க்கு தான் அதிகமாக வரும். ஜென்ஸோட பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு அதிகமாக இருக்கும். ஜென்ரலாகவே லேடிஸ்க்கு வந்து பாடி ஹீட்டும் அதிகம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கா. இன்னொன்று லிக்கோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல், இது யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இன்னும் அதிகம். இந்த மாதிரி வெள்ளைப்படுதல், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்லாம் வரதுக்கு காரணம் என்ன மேம்? எதுவாக இருக்குது? இது வந்து பரவக்கூடியது தான். இப்போ பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் வந்துட்டு நம்மளோட உடல்லையே வந்துட்டு ஆனஸ்லேருந்து நமக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. யூடிஐ இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அப்டமினல் பெயின் இருக்கும், யூரின் போகும்போது அவங்களுக்கு ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்கும், தென் ஃபீவர் மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், டயர்ட்னஸ், ஃபெட்டிக் இது எல்லாமே இருக்கும், ஹிப் பெயின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலே வந்து ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்துக்கலாம். அவங்க யூரின் கல்ச்சர் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கக்கூடியது. இதில் வந்துட்டு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு தெரியும். அதே போல் யூரின் கம்ப்ளீட் டெஸ்ட்டில் ஏதாவது அப்நார்மல் இருக்கா, அதாவது பஸ்ஸெல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிபி இருக்கவங்க கண்டிப்பாக யூரின் கம்ப்ளீட் டெஸ்ட்லாம் எடுத்துக்கணும். இப்போ வந்து கிட்னி ஸ்டோனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கலாம் மேம். இதுக்கெலாம் வந்து உங்ககிட்ட என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க மேம்? ஸோ கிட்னி ஸ்டோனுங்கும் போது நம்ம ஏஜ் வைஸ் நம்ம பார்ப்போம். அவங்களுக்கு ஏஜ் வைஸ் அவங்க லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். தென் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், யூடிஐ வந்து ஜென்ஸுக்குங்கும் போது ரீசன்ஸ் நிறைய இருக்குது, லேடிஸுங்கும் போது வேறு. ஸோ அதுக்கு பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஜென்ஸ் மோஸ்ட்லி வந்து யூரினரி இன்கான்டினன்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து ரீனல் ஸ்டோன்ஸுக்கும் யூடிஐ இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் பிபி இருந்தாலும் வரும். ஸோ லேடிஸ் அப்படிங்கும்போது க்ரானிக் மால்நியூட்ரிஷன்ஸ்னால நிறைய வந்துட்டு ப்ராப்ளம் வரும். அதில் யூடிஐ இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் அல்லது ஆல்ரெடி லுக்கேரியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு யூடிஐ இன்ஃபெக்ஷன் வரும். தென் நிறைய ஐடி ஃபீல்டு நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் நிறைய வந்து ரீனல் ஸ்டோன் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. வாட்டர் இன்டேக் யார் அதிகமாக இல்லாமல் இருக்காங்களோ, அதாவது ட்ராவலில் இருப்பாங்க நிறைய பேர், இந்த டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ் அவங்களாம் கூட வாட்டர் இன்டேக் அதிகமாக பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் வந்துட்டு ரீனல் ஸ்டோன் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே சித்தால நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. யூடிஐ இன்ஃபெக்ஷன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு 1 வீக்லேயே அவங்களுக்கு ரெக்கவர் ஆகிடலாம். அதே போல்
ஸ்டோன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணாமலே வந்துட்டு நார்மலாக டிசால்வ் ஆகி ஸ்டோன் வந்துட்டு யூரின் மூலமாக வெளியேறதுக்கு நிறைய மெடிசன்ஸ் இதால் இருக்குது. நம்ம ஆதியகத்தை ஹெல்த் கேரில் நம்ம ஸ்பெஷலாக இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஓகே மேம். பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து கிட்னிக்கு வந்து நம்ம ரொம்ப வந்து வேலை கொடுக்கக்கூடாது. ரொம்ப அயன், ரொம்ப ப்ரோட்டீன் ஃபுட் நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால தான் வந்து கிட்னினால் வந்துட்டு வேலை செய்ய முடியாமல் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்களா? அது உண்மைதானா மேம்? ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இப்போ நிறைய வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றோங்கிற பேரில் பச்சையாக எல்லாத்தையும் அரைச்சி குடிக்கிறாங்க. பச்சையாக வந்து காய்கறிகளையும் அல்லது கீரைங்க இதெல்லாம் வந்து பச்சையாக இந்த மாதிரி யாரெல்லாம் ஜூஸ் போட்டு குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன்ஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் அதிகம். கிட்னி ஸ்டோன் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி பச்சையாக எதுவுமே சாப்பிடாதீங்க. நம்மளோட இயற்கையாக நம்ம வந்து நம்ம பழக்கத்தில் இருந்தது வந்து நம்ம வேக வச்சு தான் சாப்பிட்ணும். ஸோ நிறைய கீரைகள், பழங்கள், காய்கறி இது எல்லாமே வந்து நம்ம சரிசமமாக எடுத்துக்கணும். கீரைனா கீரை மட்டுமே டெய்லி எடுத்துக்கக்கூடாது அதிகமாக. அதையும் பச்சையாக இப்போ நிறைய ஜூஸ் போட்டு குடிக்கிறாங்க. காய்கறிகள் எல்லாமே இதெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்குனா பெஸ்டிசைட்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறோம் நம்ம இப்போ. அதெல்லாம் இல்லாமல் ஆர்கானிக்காவாக சாப்பிட்றோம். பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுற கீரைகள், காய்கறிகள் தான் இருக்குது. அப்படிங்கும்போது அது அப்படியே நம்ம பச்சையாக சாப்பிடும்போது இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நமக்கு. ஓகே மேம். நம்ம வந்து அப்போ கிட்னிக்கு வந்து கொஞ்சம் வேலை கம்மியாக கொடுக்கும்போது அந்த ஸ்டோன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கா? ஆமாம். நம்ம எடுக்கக்கூடிய இன்டேக்கை பொறுத்து நம்மளோட கிட்னியோட ஒர்க் வந்து என்னென்னா பிளட்டில் இருக்கக்கூடிய சால்ட்ஸ் எல்லாமே வந்து யூரின் மூலமாக எக்ஸ்க்ரீட் பண்ணக்கூடிய வேலை தான் அது. ஸோ சால்ட் லெவல் நம்மளுக்கு எப்படி வேணால் இன்டேக் மட்டும் இல்லாமல் பாடியில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் மூலமாகவும் சில சால்ட்ஸ்லாம் யூரிக் ஆசிட், கிரியேட்டினின் இந்த மாதிரியான சால்ட்ஸ்லாம் உருவாகும். அந்த சால்ட்ஸ்லாம் நம்மளுக்கு யூரின் மூலமாக வெளியேறணும். அப்படி வெளியேறாமல் உள்ளேயே பிளட்லேயே இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த மாதிரியான அந்த கிட்னியோட கெப்பாசிட்டி ஏன் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மால்நியூட்ரிஷன்ஸ் சில பேருக்கு மால்நியூட்ரிஷனாலையும், கிரானிக் அனிமியா இருந்தாலும் சரி கிட்னி ஃபங்க்ஷன் கம்மியாகும். இன்னும் சில பேருக்கு பிபி ரொம்ப வருஷம் பிபி இருந்தாலும் அதனால் கிட்னி பாதிக்கப்பட்டு அந்த கிட்னி வந்து அதோட வேலையை செய்யாது. தென் டயபெட்டிஸ்லேயும் வந்துட்டு கிட்னி பாதிக்கப்படும். இதெல்லாம் டயபெட்டிஸ், பிபிலாம் வந்து ரொம்ப வருஷம் ஆகும் கிட்னி பாதிக்கிறதுக்கு. இன்னும் சில பேருக்கு வந்து நேச்சுரலாகவே சிங்கிள் கிட்னியோட இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கிட்னி மட்டும் இருக்கும் அப்படிங்கும்போது அது ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் சரி, அது டயட்டு கரெக்டாக இல்லாமல் இருக்கவங்களுக்கும் ஜெனட்டிக்காகவும் ஒரு ரீசன்ஸ் கிட்னி பிரச்சனை வர்றதுக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுட்டு வந்து கொஞ்சம் பார்த்து கிட்னிக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்காத மாதிரி டயட் மட்டும் இல்லாமல் நம்மளோட லைஃப் ஸ்டைல்லையும் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ஓகே மேம். இப்போ என்னென்னா தண்ணி குடிக்கிறது பற்றி நம்ம பேசும்போது நைட்டில் வந்து நம்மளுக்கு தூங்கும்போது நம்ம போய் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம வந்து தண்ணி குடிக்கிறது வந்து நைட்டில் ஓகே குடிக்க வேணாம்னு குடிக்க மாட்டோம். அப்படி இல்லைன்னா குடித்தோம்னா நைட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம் போகணுங்கிறது வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்குது இல்லையா? ஸோ எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம தண்ணி குடிக்கணும் மேம் தூங்குறதுக்கு? 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம குடிக்கலாம். 1 ஹவர் முன்னாடி வரைக்கும் நல்லாவே வாட்டர் இன்டேக் எடுத்துக்கலாம். தென் ஆஃப்டர் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். தென் யூரினரி இன்கான்டினன்ஸ் நான் ஒரு கண்டிஷன் சொன்னேன். அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குடித்தா வந்து ஒரு 20 மினிட்ஸ்லேயே அவங்களுக்கு யூரின் போய் ஆகும். அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. நார்மலாக இருக்க பர்சன்ஸுக்கும் யூரினரி இன்கான்டினன்ஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் உடனே 2 மினிட்ஸ் தான் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு மேலே கண்ட்ரோலே பண்ண முடியும். உடனே போகணும். அப்படிங்கிறவங்க வந்து அதிகமாக வாட்டர் இன்டேக்கே பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு வாட்டர் இன்டேக்கை அவங்க நைட்டில் கம்மி பண்ணிக்கலாம். அதே போல் சில இடங்களில் அவங்க கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்துட்டு யூரினரி இன்கான்டினன்ஸ் யாருக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ்க்கு, லேடிஸ்க்கு வந்து ஆஃப்டர் மெனோபாஸில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் கம்மியாகும். இப்போ நர்வ்ஸ்லாம் வந்து வீக் ஆகும். அப்போ வந்து யூரினரி இன்கான்டினன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மென்ஸுக்கு வந்து ஏஜ்டு தென் யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ், பிபி இருக்கோ அவங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே மேம். இப்போ வந்து காலையில் எழுந்ததுக்கப்புறம் வந்து 1 லிட்டர் தண்ணி வந்து அப்படியே குடிக்கிறதுனால ஒரே கல்ப்பில் குடிக்கிறதுனால வந்துட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மைதானா மேம்? இல்லை, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நம்ம ஒரே லிட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி குடிச்சிக்கலாம். ஒரு 200 ml இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி குடிச்சிக்கலாம். பட் ஒரு நாளைக்கு வந்து 2 to 3 லிட்டர் வந்து நமக்கு தேவைப்படுது வாட்டர். ஓகே மேம். தொடர்ந்து வந்து எங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் பற்றி, யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி.